1980க்கு பிறகு ரஜினிகாந்த் சார், கமலஹாசன் இணைந்து ஒரு படத்துல நடிக்க வேண்டியிருந்தது. ஒரு பெரிய தயாரிப்பாளர் மிகப்பெரிய பட்ஜெட்ல படத்தை உருவாக்க இருந்திருக்காரு. அப்போது கமலஹாசன் அவர்களுடைய சம்பளம் 2.5 லட்சமாம். ஆனால் இந்த படம் மிகப்பெரிய பட்ஜெட் படம், செலவு அதிகமாகும் அப்படின்னு சொல்லி அந்த தயாரிப்பாளர் குறைவாக தான் கொடுத்திருக்காரா. கமலஹாசன் அவர்களுக்கு 1.75 லட்சம் சம்பளமாக கொடுத்திருக்காரு. சரி விடு என்று கமல் அவர்கள் ஓகே சொன்னாராம். அதன் பிறகு உனக்கு எவ்வளவு கொடுத்தார் அப்படின்னு கமலஹாசன் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை பார்த்து கேட்டிருக்காரு. 1 லட்சம் ரூபாய் மட்டுமே கொடுத்ததாக ரஜினிகாந்த் அவர்களுமே சொல்லியிருக்காரா. வெறும் 25,000 ரூபாய் வித்தியாசத்துல 2 ஹீரோக்களையுமே வைத்து படம் எடுத்தார். இது அநியாயம் அப்படின்னு கருதிய கமல், ரஜினி சாருமே ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இனி 2 பேருமே இணைந்து படம் செய்ய வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. அப்போதே கமலஹாசன் முன்னணி ஹீரோவாக இருந்திருக்காரு. ரஜினிகாந்த் சாருக்கு அப்போதுதான் ஸ்டார் இமேஜ் வந்து கொண்டிருந்ததா. பரவாயில்ல, உனக்கு தனியாக படம் செய்யும் திறன் இருக்கு, கண்டிப்பாக நீ என்னை விட பெரிய ஆளாக வருவாய் அப்படின்னு கமல் சார் அப்போதே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வாழ்த்திருக்காரு. இதனால பல மேடைகள்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுமே சொல்லியிருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது பல வருடங்கள் கழித்து இவங்க 2 பேருமே மீண்டும் இணைய போவதாக ஒரு செய்தி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அதாவது தற்போது பேன் இண்டியன் கல்ச்சர் உருவாகி இருக்கு. ஒரு படம் உருவான பிறகு சேட்டிலைட் ஓடிடி உரிமையே ஒரு நல்ல தொகைக்கு வித்துறாங்க. ஆகையால படம் அப்போதே லாபம் பார்த்து விடுவதால தற்போது 2 பேருமே இணைந்து நடித்தா கண்டிப்பாக மிகப்பெரிய மார்க்கெட் ஓபன் ஆகும். அப்படின்றதுனால 2 பேருமே இந்த முடிவை எடுத்துள்ளதாக சொல்லப்படுது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.